இப்ப கொளத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கிறவர் வந்துட்டு திமுக கட்சியில இருந்தாரு. அங்க சில வேலைகள் பார்த்திருக்காரு போல இருக்கு. கட்சியில் உள்பூசல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணிருக்காரு. கட்சிக்கு எதிரா பண்ணிருக்காரு. கட்சிக்கு எதிரா பண்ணிருக்காரு. அதனால கட்சியில இருந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. சிஎம்ஏ தோக்கடிச்சார்ல ஒருத்தர், ஆக்ஷன்லாம் பண்ணாரு. அவருக்கு என்ன நடந்தது? அவரை தான் கொட்டு பரோட்டா போட்டிருக்காங்க அவருடைய கட்சியில. அப்படியா? என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு? அவருக்கு எதுவுமே பண்ணலையே, அதுதானே விஷயம். அவருக்கு சிஎம்ஏ தோக்கடிச்சிருக்காருல. சிஎம்ஏ தோக்கடிச்சா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அமைச்சரவையில ஒரு பெரிய பொறுப்பு. அமைச்சரவை ஏன் கொடுக்கல? இப்படி பண்ணாரே, கொடுக்கணும்ல அவருக்கு. ஏன் கொடுக்கல? அவரை தான் அப்ப அவங்க கட்சியை சார்ந்தவங்க கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க. அதாவது எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பாத்திருக்காங்க. அவருக்கு வந்துட்டு போவாரு. அவர் நிறைய வேலை எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த வேலைகள்லாம் சொல்லவே மாட்டீங்களே, சொல்லவே மாட்டீங்களே, வாயில இருந்து வரவே மாட்டேங்குது. அதாவது பிஎஸ் பாபுக்கு பயப்படுறீங்கன்னு. அவர் வந்துட்டு அவர் வந்து வட்டிக்கு விடுவாருன்னு சொல்லுவாங்க சார். அவர் வட்டிக்கு விடுவாராம். அவர் வந்து செல்லமா கந்து வட்டி பாபுன்னு எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல. நான் கேள்வி நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. என்னென்னமோ பேர் வைக்கிறாங்களே. அதுல நான் இதெல்லாம் கேள்விப்பட்டது. அப்பெல்லாம் அவர் நிறைய வாட்டி வந்திருந்தாரு. எங்க கடையாண்ட நிப்பாரு, அங்க வருவாரு, இப்படி போவாரெல்லாம் பாத்துருக்கோம். இப்ப அவரை காணவே காணோம். எவ்வளவோ இருக்கு தமிழ்நாட்டுல எடுத்து பார்க்க. அவங்க வந்து 60 நாள் தான் ஆகுது, 50 நாள் தான் ஆகுதுன்றாங்க. வேற வேலை என்ன இருக்கு? அதை எடுத்து சீரமைக்கிறத பார்க்கலாம். இன்னுமே கொளத்தூரியே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கணுமா? இன்னுமே திமுகன்னு சொல்லிட்டு தொங்கிட்டே இருக்கணும். நீங்களே அப்ப உங்க மொழியில சொல்லணும்னா நீங்களும் கொளத்தூர் பயமா இருக்கு. நிஜமாவே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா எங்க என்ன எப்படி லிங்க்னு ஒண்ணுமே புரியல. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே டிஎம்கேக்கு தான் வாக்களிப்பேன். இன்னைக்கு எங்க வீட்டுல 4 பேரோட ஓட்டுமே வந்துட்டு நாங்க டிவிகேக்கு தான் போட்டோம். ஏன் போட்டீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன் 4 ஓட்டால ஒன்றும் மாற போறது இல்லைன்னா சரின்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா இப்படி தலைகீழா மாறணும்னு நினைக்கல. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞரும் திமுகவின் ஜென்சியில் இருந்து தோழர் வனிதா குமார் இணைகிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நல்லா இருக்கேன். தோல்விக்கு பிறகு திமுக ஜென்சி திமுகவில் ஒட்டாம இருக்கும், ஒட்டவே இல்லையோ, வெளியே இருந்து விமர்சனம் வைக்கிறாங்க. திடீர்னு இளைஞர்களை திரட்டுறீங்க, நீங்க கூட்டம் போடுறீங்க, அந்த இடங்கள்லையும் 40+ இருக்காங்க, 35+ இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம காணொலியில பார்க்க முடியுது. ஏதோ ஒட்டாம செயற்கைத்தன்மையோட இருக்கா? அப்படிங்கல தோழர். என்ன அப்படின்னா திமுக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு எல்லாருமே அதை யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இந்த ஜென்சிஸ் அப்படின்றவங்க வந்துட்டு எப்படியும் டிஎம்கே தான் ஜெயிக்கும், என்னதான் அப்போசிஷன்ல யார் வந்தாலும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்துட்டாங்க எல்லாருமே. எந்த ஜென்சி? திமுகவுக்கு வாக்களிச்ச ஜென்சியா? திமுகவுக்கு வாக்களிச்ச ஜென்சி இல்ல எந்த கட்சிக்கு வாக்களிச்சிருந்தாலும் டிஎம்கே தானே ஜெயிக்க போகுதுன்ற ஒரு தோற்றத்துல தான் இருந்தாங்க. ஆனா அங்க ஜெயிக்கலன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ நம்ம இவங்களுக்கு வாக்களிச்சிட்டோமே, அவங்களுக்கு வாக்களிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு இதுலயே வந்துட்டு நிறைய பேர் திரும்பவும் இங்க இதுலயே வந்து இணையணும், எப்படி இணையணும்னு தெரியாம இருக்கும் போது தான் இந்த ஜென்சின்ற ஒண்ணு வரும்போது எல்லாரும் அதுக்கு வராங்க. நான் புரிதலுக்காக கேட்கிறேன். அப்ப தேர்தல்ல டிவிகேவுக்கு வாக்களித்த இளைஞர்கள் தேர்தலுக்கு பிறகு இப்ப வந்து திமுக ஜென்சியா வந்து இணையறாங்களா? கண்டிப்பா இணையறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆவணம் இருக்கா? பேசுறாங்களா உங்ககிட்ட? ஆவணம்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வாய்மொழியில சொல்றாங்க. என்னோட ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கால் பண்ணாங்க. பண்ணிட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே டிஎம்கேக்கு தான் வாக்களிப்பேன். இன்னைக்கு எங்க வீட்டுல 4 பேரோட ஓட்டுமே வந்துட்டு நாங்க டிவிகேக்கு தான் போட்டோம். ஏன் போட்டீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன் 4 ஓட்டால ஒன்றும் மாற போறது இல்லைன்னா சரின்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா இப்படி தலைகீழா மாறணும்னு நினைக்கல. இப்ப நான் வந்துட்டு அப்ப நான் பேசும்போது 40 நாள், இந்த 40 நாள்லயே இப்படி இருக்கு, இன்னும் அந்த 4.5 வருஷம் எப்படி தாங்க போறோம் அப்படின்றது புரியல அப்படின்னு அவங்க அந்த இடத்துல வருத்தப்பட்டாங்க. அவங்க வருத்தப்படும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி இதுக்கப்புறம் பெரிய மாற்றம் ஒண்ணு இருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. கொளத்தூர் தோல்வி இன்றைக்கும் தொடர்ந்து கொளத்தூர் மட்டும் பேசு பொருளாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் தோற்ற பிறகு முதற்கட்டமா அந்த கொளத்தூர் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு திமுக வந்து ஜீர்ணிக்க பண்ண முடியலையா? திமுகவில் கொளத்தூர் தோல்வியை
தோல்வி அடைஞ்சாச்சு. அது உண்மைதான். அத நாங்க ம். ஏத்துக்கிறோம். ஏன் அத வந்து பேசு பொருளா வச்சுட்டு இருக்காங்க? ஏன்னா, அவங்களுக்கு வேற எந்த டாபிக்கும் கிடைக்கல. அவங்களுக்கு வேற என்ன வேலை செய்றதுன்னும் தெரியல. அதனாலே சும்மாவே கொளத்தூரு, கொத்து பரோட்டான்ட்டு எதுகை முனையிலே பேசிட்டு போணும்னு தான் பாக்குறாங்க. எவ்வளவோ இருக்கு தமிழ்நாட்டுல எடுத்து அவங்க வந்து 60 நாள் தான் ஆகுது, 50 நாள் தான் ஆகுதுன்றாங்க. வேற வேலை என்ன இருக்கு? அத எடுத்து சீரமைக்கிறத பாக்கலாம்ல. ம். இன்னுமே கொளத்தூரையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கணுமா? இன்னுமே திமுக, திமுகன்னு சொல்லிட்டு தொங்கிட்டே இருக்கணும் நீங்களே அவசியம் இல்லையே. அப்ப உங்க மொழியில சொல்லணும்னா நீங்களும் குளத்தூரை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்களே. சமூக வலைத்தளங்கள்ல ஐயோ இந்த இப்படி ஒரு முதலமைச்சரை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்களே, இப்படி ஒரு வளர்ந்த ஒரு தொகுதியை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்களே, மக்கள் என்னமோ தெரியாம தப்பு பண்ணிட்டா மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுவே வெறுப்பா இருக்காதா? இல்ல. அதாவது கொளத்தூர்ல தோத்துட்டாங்கன்னும் போது எல்லாருமே இத சொன்னாங்க. இப்ப அத ம். பேசும் பொருளா ஆக்கல. ம். ஆனா ஒவ்வொரு மேடையிலுமே தாவேக்காவ சார்ந்தவர்கள் இல்ல ஒரு பிரஸ் மீட் எடுக்கும்போதும் இத சொல்லிட்டு தான் சொல்றாங்களே. ம். நீங்களே பார்த்திருப்பீங்க நெறைய மேடையில தாவேக்காவினர்ல இருந்து சார்ந்தவங்க பேசும் தலைவரா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ம். எம்எல்ஏக்கா இருக்கட்டும், எல்லாருமே இத தான் சொல்லுவாங்க. எடுத்தோனே உங்களுக்கு ஒரு பேசும் பொருள் கொளத்தூர். நாங்க சிஎம்ஏ தோக்கடிச்சிட்டோம். ம். நாங்க பாத்தீங்களா எப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்ல போனோம்னா, சிஎம்ஏ தோக்கடிச்சார்ல ஒருத்தரு. ஆக்ஷன்லாம் பண்ணாரே. அவருக்கு என்ன நடந்தது? அவர என்ன தான் கொட்டு நடந்தது? பரோட்டா போட்டிருக்காங்க அவருடைய கட்சியில. அப்படியா? என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு? அவருக்கு எதுவுமே பண்ணலையே. அதுதானே விஷயம். அவருக்கு சிஎம்ஏ தோக்கடிச்சிருக்காருல்ல. சிஎம் தோக்கடிச்சா என்ன பண்ணுவாங்க? என்ன ஏதோ பண்ணணும்? பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கணும். மினிஸ்டர் அமைச்சரவையில ஒரு பெரிய பொறுப்பு அமைச்சரவை கொடுக்கணும். ஏன் குடுக்கல? ஏன் இப்படி கொடுக்கல? இப்படி பண்ணாரே. குடுக்கணும்ல அவருக்கு. ஏன் குடுக்கல? அவரதான் அப்ப அவங்க கட்சியை சார்ந்தவங்க கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க. எங்க தலைவர கிடையாது. உண்மையாவா? அதான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதுதான் பண்ணிருப்பாங்க. வெளிச்சம் போட்டு தான் காமிச்சிட்டாங்களே. ஆளையே வேற காணோமே கொளத்தூர் தொகுதியில. நிறைய பாஷா ரீல்ஸ் எல்லாம் வருதுங்க அவர் வச்சு பேக்ரவுண்ட்ல அப்படியே பாஷா பாய் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கட்சியில அவங்க பண்ணிட்டாங்க. அதுதான் விஷயம். அதாவது எப்பவுமே ஒரு சிஎம்மா கேண்டிடேட்டா நிக்கிறவங்க தோக்கடிச்சாங்கன்னா ஒரு மினிஸ்டர் பதவின்றது குடுப்பாங்க. அது ஒரு வழக்கமா இருக்கு. ஆனா அந்த வழக்கத்துக்கு மாறாக இல்ல இங்க இருந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு இது குடுத்திருக்கணும். குடுக்கல. குடுக்காத போதே தெரிஞ்சிருக்கு அங்க என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது. தொகுதியில திரு வி.எஸ். பாபு சட்டமன்ற உறுப்பினர் அவரை பற்றின பேச்சு என்னவா இருக்கு? நிறைய சொல்றாங்க அவரை பற்றி. அதெல்லாம் உண்மையா? என்ன பேசுறாங்க அவரை பத்தி? என்ன பேசுறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அது உண்மையா இல்ல இல்லையான்னு ஜென்சி சொல்றேன். நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் அவரை பத்தி ஃபர்ஸ்ட் அவர் தான் நிக்கிறாருன்றது தெரியல. சரி. அதுக்கப்புறமா தான் தெரியும் அவர் திராவிட கட்சியில இருந்து தான் அந்த கட்சிக்கு போயிருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். இங்கேயும் நிறைய வேலைகள் பார்த்துட்டு தான் அங்க போயிருக்காரு. அதனால தான் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் இருந்தது. இல்ல நீங்க வழக்கறிஞர் அதனால அந்த வார்த்தைகளை சொல்லாம கவனமா கடந்து போறீங்களா? கவனமா இருக்கணும். இல்லனா பொய் வழக்கு போட்டு உள்ள வைக்கிறாங்களே. அதனால சில வார்த்தைகள் தேவைப்பட தேவையில்லை. அதனால இல்ல பாக்குற மக்களுக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, இங்க இருந்து அங்க போனாரு, யாரு போனாரு, என்ன பண்ணாருன்னு ஏதாவது ஒண்ணாவது நம்ம கொடுக்கணும். கொளத்தூர் இப்ப கொளத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கிறவர் வந்துட்டு திமுக கட்சியில இருந்தாரு. அங்க சில வேலைகள் பார்த்திருக்காரு போல இருக்கு. கட்சியில் உள்பூசல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணிருக்காரு. கட்சிக்கு எதிரா பண்ணிருக்காரு. கட்சிக்கு எதிராக வேலை பண்ணிருக்காரு. அதனால கட்சியில இருந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஓகே சரி. திரும்ப வந்து சேர்ந்துக்கணும்னு தான் நினைச்சிருக்காரு போல இருக்கு. ஆனா திரும்ப சேர்த்துக்கல. சேர்த்துக்காத பட்சத்துல அப்படி மன்னிக்க முடியாத குற்றமா? எனக்கு என்ன குற்றம் பண்ணாருன்றது தெரியல. அந்த இதுல நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு. அதனால அவர் வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால அவர் தாவேக்காவை போய் இணைஞ்சிட்டாரு. ரொம்ப கவனமா இருக்கீங்க. ஜென்சி வந்து மேடையில வீரமா பயங்கரமா பேசுறீங்க. நீங்க உங்களுடைய பேச்சை நான் பார்த்திருக்கேன். நமக்கு இது புது அறிமுகம் கிடையாது. ஆனா ரொம்ப கவனமா ஏன் பால் போடுறீங்க? பால் போட்டு அப்படியே பண்றீங்க. இதனால பயப்படுறீங்களா திமுக? பயம் கிடையாது. நம்ம வந்துட்டு நாகரிக அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது டேஷ் வச்சு வார்த்தைகள், வாயில ஏதாவது வந்துரும். அந்த மாதிரி அவங்க பேசலாம். நாங்க அப்படி பேசக்கூடாது. எடுத்தோனே ஜென்சிஸ்னாலே அப்படிதான்ற ஒரு இது இருக்கு. அப்படி கிடையாது. ஒரு முதலமைச்சரோ இல்ல அமைச்சரவையில இருக்கிறவங்களோ என்ன வேணா பேசலாம். ஆனா நாங்க பேசும்போது எங்க வார்த்தைகளை தெளிவு இருக்குன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு முன்னாள் அமைச்சரையே வந்து ஓட விடுறாங்க, கையெழுத்து போட விடுறாங்க அப்படின்றப்ப நீங்களாம் வந்து அமைச்சருக்கே அந்த அடினா நமக்கு என்ன அடின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. நாங்க பயந்து துவண்டு போறவங்க கிடையவே கிடையாது. துவண்டு போயிருந்தா நாங்க வந்து பேசிருக்கவே மாட்டோம். ஜென்சின்ற ஒரு ஆயுதத்தை, அதாவது ஜென்சின்றது பேர் தான். ஆனா எங்க ஆயுதம் வந்து மீடியா தான். உங்களுக்கே அது நல்லா தெரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியா தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்து தான் மக்களையும் இப்போ எங்க பக்கம் எடுக்க வேண்டியதா இருக்குது. ஆட்சியுமே நம்ம பிடிக்கணும்னா இந்த சோசியல் மீடியான்றது இப்ப மிகவும் அவசியம்ன்றது தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஜென்சின்றதே முதல்ல உருவாச்சு. இந்த சோசியல் மீடியா தான் பேஸ். நீங்க நான் கேட்கிறேன், நீங்க வந்து பதில் சொல்றதா இருந்தா சொல்லலாம், ஸ்கிப் பண்ணலாம். உண்மையா மனச்சான்றோட சொல்லுங்க, ஜென்சிக்கு திமுகவுல உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்கா? கண்டிப்பா குடுக்குறாங்க. கண்டிப்பா குடுக்குறாங்க. அதாவது வெளியே என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகல இருக்கக்கூடிய தலைமையில இருந்து எல்லாருமே வந்துட்டு ஜென்சிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் வந்துட்டு எல்லாரும்னா யார் 2-3 பேரையா சொல்லுங்க. நம்ம தலைவர் சப்போர்ட் பண்றாரு. தலைவர் சப்போர்ட் பண்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் சப்போர்ட் பண்றாங்க. என்ன சொல்றாரு?
என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துட்டு அதாவது புத்துணர்ச்சியோட, எழுச்சியோட, ஆர்வத்தோட வராங்கன்னும் போது வரவேற்கிறாங்க. கூப்ட்டு பேசுறாங்க. எங்கள கூப்ட்டு என்ன ம். பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன ம். பண்றீங்க? ம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் இருக்குன்னு சில நெறைய ம். அமைச்சர்களோ சரி, அ கலை தலைவர் அவர்கள ம். நெறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது, "இப்படி பண்ணுங்க." அறிவுரை சொல்றாங்க. சில வரலாற்று எங்களுக்கு ம். தெரியாததெல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த மாரிலாம் நடந்திருக்கு. இத பத்தியும் மக்களுக்கு மறந்து போன வரலாற்ற ம். புதுப்பிச்சு அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு புரியும். ஏன்னா, நாங்க சொல்ற மொழி தான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ம். உங்க மொழியில நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு ம். புரியும். அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ம். சோ, ம். அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு தான் வருது. இத பார்க்குற எதிர்க்கட்சிகளுக்கும், மற்ற கட்சிகளுக்கும் என்ன இருக்குன்னா, எங்க இவங்க இந்த மாதிரி வந்துற போறாங்க அப்படின்றதுக்காக ஜென்ஸீஸ்னாலே இப்படிதான். அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அவங்க ஓடுவாங்க. அவங்க குத்தூஸ். ஆ ஆ. தூசு ரூ. ஆ. 200 ஊப்பி, ரூ. ம். 300 ஊப்பி, என்ன ரூ. 2000 ம். வாங்கிட்டியா? ரூ. 1000 ம். வாங்கிட்டியா? அதனால தான் பேசுறியா? ம். எவ்வளவோ பேச்சுக்கள் இருக்கு. ஆனா, அது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். வேற எதுவும் இல்ல. இப்ப பிஎஸ் பாபு நம்ம மறுபடியும் குளத்தூர்ல ம். வரேன். இப்ப அவர் என்ன மாதிரியான கள வேலையெல்லாம் செய்றாரு? அதெல்லாம் கவனிக்க முடியுதா? மக்கள் ஒப்பிட்டு பார்க்கறாங்களா? இல்ல திரு ஸ்டாலினோட அவரு அவர? களத்திலே இல்லன்றா இப்ப மக்கள் சொல்றாங்க. நான் ம். முதல்லயே அததான் சொல்ல ம். வந்தேன். அவர் களத்திலே காணோன்றாங்க. ம். ஃபர்ஸ்ட் வந்தாரு. ஆ அதாவது சிஎம்மோட வராங்க அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன் வந்தது. சிஎம்மோட தான் வராருன்னு பார்த்தா, அந்த மாதிரி ரெப்ளிகா மாதிரி ஒண்ணு கூட்டிட்டு வந்துட்டு, ம். அதுதான் சிஎம் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. ம். அதுக்கப்புறமா அவர் களத்துல யாருமே பார்க்கல. ம். ம். குளத்தூர்ல ஒரு நண்பர் இருக்காரு. ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்டேன், "நீங்கலாம் பார்த்தீங்களா? உங்க எம்எல்ஏ வந்தாருன்னா?" நீங்க எந்த தொகுதி? நான் வந்து பெரம்பூர் தொகுதி. ஆல்மோஸ்ட் பக்கத்து தொகுதி பக்கத்துல தான். பக்கத்துல. ஒரே கோடு தான். ஒரே கோடு தான். ஆ. அப்படி கேட்கும்போதெல்லாம், இங்க அவர் வரல. அன்னைக்கு வந்ததோட சரி வந்து கை காமிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறமா அவர யாருமே பார்க்கல. களத்துல யாருமே பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அதாவது எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி பார்த்துருக்காங்க. அவருக்கு வந்துட்டு போவாரு. அவர் நெறைய வேலைலாம் வச்சிருந்தாருங்க. சோ அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு சொல்லவே இருந்தாரு. மாட்றீங்களே. எம்பி சொல்லவே மாட்றீங்களே. வாயில இருந்து வரவே மாட்டேது. அதாவது பிஎஸ் பாபுக்கு பயப்படுறீங்கன்னு ச்சே, ச்சே. புரிஞ்சுக்கலாமா? நீங்க அவர் வந்துட்டு பெரம்பூருக்கு நீங்க போகணும். அவர் வந்து வட்டிக்கு விடுவாருன்னு சொல்லுவாங்க சார். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. வங்கி பேங்க்ல உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வழக்கறிஞர், நீங்க இல்ல, எவ்வளவு இல்ல. டாக்குமெண்ட் அவரு வட்டிக்கு விடுவாருன்னு சொல்லுவாங்க இதுல சார். என்ன தப்பு இருக்கு? தப்பு நான் சொல்லல. அதானே. அவர் வட்டிக்கு விடுவாராம். அவர் வந்து செல்லமா கந்து வட்டி பாபுன்னுலாம் கூப்பிடுவாங்கலாம் நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கு. நல்லா இருக்குங்க. என்னென்னமோ பேர் வைக்கிறாங்களே. அதுல நான் இதெல்லாம் கேள்விப்பட்டது. ஆமா. அப்பெல்லாம் அவர் நெறைய வாட்டி வந்திருந்தாரு. எங்க கடையாண்ட நிப்பாரு, அங்க வருவாரு, இப்படி போவாருலாம் பார்த்திருக்கோம். இப்ப அவர காணவே காணோம். எங்க வட்டி எம்எல்ஏ கூறத நிப்பாட்டிட்டாரு. எஸ். கரெக்ட்டா? அப்படி இருக்கும், புரிஞ்சுக்கலாமா? இருக்கும். அப்படி நினைச்சுக்கலாம். ஆனா இப்ப அவர காணோம் களத்துல. தலைவரே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மனசுல இருக்கு. நினைக்கிறாங்க. ம். இப்ப அப்படிதான் ஃபீல் பண்றாங்களா? பண்றாங்க. அங்க இருக்கவங்க அப்படிதான் feel ரொம்ப பண்றாங்க. ஃபீல் பண்றாங்க. அதாவது அந்த தொகுதியில இருக்கிறவங்களும் சரி, பக்கத்து தொகுதியில இருக்கிறவங்களும் சரி, தலைவர் இல்லாம இருக்கிறாங்களேன்னு தான் ஒரு வருத்தமா இருக்கு. நீங்க ஜென்சி குறிப்பா கொளத்தூர்ல ஸ்டாலின் தோல்வி. இப்ப பிஎஸ் பாபு வெற்றி பெற்று இருக்கிறார் டிவிகே தரப்புல. இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா? ஸ்டாலின் இல்லாத கொளத்தூர் எப்படி இருக்கு? இவர் எப்படி இருக்காரு அப்படின்றத நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ண போறீங்க? கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள் கிட்ட. இதை கொண்டு போய் சேர்க்கிறது உங்க கடமை. அது பாருங்க. கண்டிப்பா. ஸ்டாலின் இருக்கும்போது எப்படி இருந்தது? இப்ப விஎஸ் பாபு இருக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்றத எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள் கிட்ட? அதாவது நீங்க பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் பேசி முடிச்சுட்டு நீங்க பெரம்பூருக்கு போகணும். இல்லையா? எப்படி இருந்தாலுமே மக்களுக்கு நாங்க சொல்றத விட அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்திருப்பாங்க. ம். அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், அங்க கூட இருக்கக்கூடிய பார்க்கா இருக்கட்டும், அங்க போக்குவரத்து, மத்தது எல்லாமே வந்துட்டு தலைவர் அவர்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்றத மக்களே வித்தியாசத்த பார்க்கலாம். எப்படி இருந்தது எப்படி இருக்கு? அதாவது அவர் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வழிமுறையில இருந்தது. நெறைய பார்க்ஸ் கொண்டு வந்தாரு. ஏசி பஸ் ஸ்டாப்ஸ்லாம் கட்டினாரு. தோழி விடுதி. தோழி விடுதி இருந்து அந்த மாதிரி நெறைய கொண்டு வந்தாரு கொளத்தூர் அவர் இருக்கும்போது நெறைய பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. அவர் அந்த கொளத்தூரை விட்டு போனோனே ஃபர்ஸ்ட் பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை தான். திமுக தான் காரணம். நீங்க அதுதான் சொல்வீங்க. அதாவது என்ன நடந்தாலுமே அவங்க அதுதான் சொல்லுவாங்க. பீச புடுங்குறீங்களா? தப்பு இல்லையா? அதாவது அததான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பீச புடுங்குனது வந்துட்டு டே டைம்ல. எங்களுக்கு நைட்ல தானங்க கரண்ட் போகுது. பீஸ் புடுங்கினவங்க அப்படியே கையிலேயே வச்சிட்டு இருக்காங்களா? அது வரைக்கும் அப்ப இபி ஆபீஸ்ல இருந்து யாரும் வந்து இன்னொரு கனெக்ஷன் கொடுக்கலையா? இல்லங்க. எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா ஒண்ணு வாயில வந்துரும். திமுக என்னங்க பண்ணாங்க? திமுக இல்லனா ஒண்ணு ஆய்வு பண்றாங்கன்னு இல்ல திமுக பண்றாங்க. தண்ணி வரலனா திமுக தான் காரணம். கரண்ட் வரலனா திமுக தான் காரணம். பால் விலை ஏறனா அதுக்கு ஆய்வு பண்றோம். அப்படிதான் சொல்லுவாங்க. இதை தவிர வேற எதுவும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு அமைச்சர் ஓடியே போறாரு சிரிச்சிட்டு அழகா. ஐயோப்பா எவ்வளவு கியூட்டா சிரிச்சாருல. நான்லாம் அதை எடுத்து என்னோட வீடியோல போடுறேன். இந்த மாதிரி யாராவது சிரிப்பாங்களா? அழகா சிரிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்படி சொல்லும் போதுதான் தமிழ்நாடு எப்படி சிரிக்க போகுது அப்படின்றது பயமா இருக்கு பார்க்கவே. தமிழ்நாட்டை பார்த்து மத்த மாநிலங்கள் எப்படி சிரிக்க போறாங்க? ஏன்னா ஒரு கேள்வி, நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிறீங்க நீங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா பதில் சொல்லணும். அந்த இடத்துல பதில் சொல்லாம தப்பித்து ஓடுவது என்ன ஒரு அரசியல்? நாங்க என்ன கேக்குறோம்? எங்களை கேள்வி கேட்க உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது?
நீங்க ஏன் டஃப்பான கேள்வி கேக்குறீங்க? ஈஸியா கேளுங்க. ஊடகத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. இல்லனா நீங்க இந்த கேள்வி கேட்காதீங்க, இல்லனா இதுதான் பதில். ஒரு பதில் அவர்கிட்ட என்ன கேளுங்க கேட்கணும்? சிஎம் வந்துட்டாரா போயிட்டாரான்ற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போயிட்டுன்ற கேள்வி தானே அவர் பதில் சொல்லுவாரு. இட்டுட்டு வந்துட்டு இட்டுட்டு போலாங்க. ஆனா நீர்வளைத்துறை அமைச்சர்னு அவருக்கு அந்த ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. அந்த பதவிக்கு ஐயோ, ஏதாவது அந்த பதவி ஒரு கொடுத்துட்டு வாட்டர் பாட்டிலாவது கொடுக்கணுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்காம இப்படி பேசினா நீர்வளத்துறை அமைச்சருக்கு என்ன? அவர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. காவேரி இஷ்யூ போயிட்டு இருக்குது, மேகதாது அணை பிரச்சனை. ஆனா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கூட காட்ட மாட்டாரு. ஐயோ, வாட்டர் பாட்டில்னாலே ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அடுத்து நிறைவான ஒரு கேள்வி நம்ம இந்த பகுதியில. இப்ப மறுபடியும் கொளத்தூர்ல இந்த இவிஎம் இயந்திரங்களை கொண்டு வரீங்க, சரி பார்க்குறீங்க, பரிசோதனை பண்றீங்க. எதனால? என்ன காரணம்? அதாவது கொளத்தூர்ல தலைவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது தோல்வியை என்னன்னா, ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டோம். பட் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் என்னன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்ல. ஏன்னா தலைவர் தோக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. வேற என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னும் போதுதான் சில ஆலோசகர்கள் எல்லாம் கூப்பிட்டு சரி இவிஎம் செக் பண்ணுவோம் அப்படின்னுட்டு. சோ மொத்தம் மிஷின் செக் பண்ணதுல 3 மொத்தம் இப்ப ஃபால்ட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு அட்ரஸ் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க 2-3. இன்னொன்னு வந்துட்டு 2 சீல் இருக்கணும். சோ அந்த 2 சீல் இல்லாம ஒரே ஒரு சீல் தான் இருக்கு. ஒண்ணு வச்சிருக்காங்கல அப்படிதானே பாக்கணும். 1 சீல் தான் இருக்கு. அப்ப இன்னொரு சீல் மனச்சான்றோட ஒண்ணு வச்சிருக்குமேங்க. இல்லங்க. அதாவது அரசியல் பண்றதுல வந்துட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா பரவாயில்ல. எங்க ஓட்டு போடுறதுலயே இதுலயே ஏதாவது பண்ணுனீங்கன்னா அப்புறம் இந்த ஜனநாயகம் எங்க போகுது சொல்லுங்க. அதனால இந்த மாதிரி நிறைய ஃபால்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நீதிமன்றம் போறீங்கன்றீங்க. நீதிமன்றத்துல போனா என்ன நடந்துற போகுது? கண்டிப்பா என்னன்றது இப்ப சார்ட் அவுட் பண்ணும்லங்க. இப்ப இந்த ஒரு தொகுதியிலே இப்படி இருக்குன்னா இப்ப மத்த தொகுதியிலாம் என்ன இருக்கும்? இப்போ இவங்க இவ்ளோ பிளேசஸ் வின் பண்ணிருக்கிறத பார்த்தாலே எங்களுக்கு டவுட் தான் வருது. அப்ப எல்லா மிஷனுக்கும் ஒரு செக் போட்டுறணும் போல இருக்கு. பயமா இருக்கு. நிஜமாவே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா எங்க என்ன எப்படி லிங்க்னு ஒண்ணுமே புரியல. இப்ப கொளத்தூர் தொகுதி மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப என்னப்பா ஒரே தலைவலியா இருக்கு, விட்டு போலாமே அப்படின்னு பாப்பாங்களா? இல்ல அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்களா? செக் பண்ணுங்கப்பா முதல்ல அப்படின்னுவாங்களா? இல்ல கரெக்டா செக் பண்ணுங்க, இல்லனா ரீஎலெக்ஷன் கூட வச்சிருங்க, நாங்க மறுபடியும் தலைவரை ஜெயிக்க வச்சிரோம் தான் சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. நீங்க அது 100% வாய்ப்பு இருக்கு. கொளத்தூர்ல ரீஎலெக்ஷன் கண்டிப்பா ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா தலைவர் வின் பண்றதுக்கு. நீங்க உங்களோட பங்கு என்னவா இருக்கும் ஜென்சி இதுல ரீஎலெக்ஷன்ல? கண்டிப்பா நாங்க எல்லாருமே போயிட்டு கொளத்தூர் தொகுதியில மறுபடியும் தலைவருக்காக வேலை செய்வோம். ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கும். உறுதியா இருக்கும். விட்டுட்டு ஓட மாட்டீங்களே? நாங்க விட்டுட்டு ஓட மாட்டோம். விட்டுட்டு ஓடுறது யாருன்றது மக்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்படியே பின்னாடி கூட திரும்பி பார்க்காம ஓடுறது யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஜென்சியா இருந்தாலும் சரி, தலைவரா இருந்தாலும் சரி, திமுக இருக்கிற யாருமே பின்வாங்கி ஓட மாட்டாங்க. தெளிவா இருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.